கேப்டனுடைய 40 வருடமாக அவருடைய மேக்கப் மேனாக இருந்தவர். கேப்டன் மிக அதிக உரிமை எடுத்து எல்லா விதமான விளையாட்டுகளையும் இவர் கூட தான் விளையாடுவார். இவரை வந்து அன்பால் அவர் பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி ஒரு பேரன்பு இவர் மேலே. இவருடைய உடல்நிலை சரியான நேரத்துலையும் எல்லா நேரத்திலையும் கேப்டன் இவர் விசாரிக்கும் இவர் வந்து பார்க்குறதுமா இருக்கும். மிக அன்புக்குரியவர். ராஜேந்திரன் அதே 40 வருடத்துக்கு மேலாக அவருடைய காஸ்டியூமர். சண்முகம் அவருடைய மேக்கப் மேன் அவர் கூடவே இருப்பார். சுப்பையா அவருடைய நிழல். கேப்டன் வாழ்க்கையில் அதிகமாக உச்சரித்த பெயரில் அவர் சினிமா வாழ்க்கை முழுவதுக்குமாக சுப்பையான்ற பேர் தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பெயர். இவங்கெல்லாம் வந்து எப்படி அவரோடு இருந்தாங்கன்னா அது நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கமாகவும் அன்போடும் உறவோடும் இருந்தவங்க. அவங்க இந்த மேடையில் உங்களை எல்லோரும் முன்னாடி அவங்களை இன்னொரு முறை அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறதுல எனக்கு நன்றி. சுப்பையாவை தயாரிப்பாளராக்கினார். செந்தூர பாண்டி படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக்கி அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. இப்படி எல்லாத்துக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையை செட்டில் ஆகிற விஷயத்தை எல்லாம் பண்ணி அவங்க ரிட்டையர் லைஃப்பை ரொம்ப நல்லபடியாக பார்த்துருக்காரு கேப்டன். மன்னிக்கவும் பெரியண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் என்னை தயாரிப்பாளராக்கியவர். இந்த அம்மா கிரியேஷன் நிறுவனத்தை துவங்கி வைத்தவர். என் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாமல் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலுமே பங்கு கொண்டவர். அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த படத்திலும் ஒரு தயாரிப்பாளர் கூட 1 மணி நேரம் தாமதமாக வந்து எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காதவர். கடைசி வரை எந்த இயக்குனரிடமும் இந்த ஷாட் எதுக்கு, இந்த டயலாக் எதுக்குன்னு கேட்காம நடித்து கொடுத்த ஒரு மாபெரும் நடிகர். நடிகர் என்ற இனத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகர் என்றால் எங்களுடைய கேப்டன் மட்டுமே. அவர் வந்து இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதை விட நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டார் முதல்ல. அப்போல்லாம் 10 படம் வரும். தியேட்டர் வாசலில் போய் நின்னா எல்லோரும் என்ன படம் பார்க்கலான்னு பேசுவாங்க. நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு. அங்கிருந்தால் அவர் வாழ்க்கை தொங்குது. இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு. ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த பேரோடவே முடித்து கொண்டவர் எங்களுடைய கேப்டன். குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கும் அவருக்கான தொடர்புகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறணும்னு நான் நினைக்கிறேன். ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தல் நிற்க வச்சாங்க. அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல நின்னார். மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஜெயிச்சு வந்தோடனே என்னப்பா பிரச்சனைங்க, என்ன அது மாதிரி கடன் இருக்குது, அதை அடைச்சிருவோன்னார். அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை. சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்ணி அவர் காஜா மைதன் இந்த ஷோ நடத்தினார். அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும்போது தனியாளாக உள்ளே பூந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும். சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடிச்சவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாரு. வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும். இது அன்றைக்கி தேதிக்கு மிகப்பெரிய தொகை தான். சங்கத்தினுடைய நன்கொடைய வசூல் பண்ண வேண்டியதில் பாதி தொகை அங்கே இருக்குது. அது வராமல் நிற்கிது. எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார். அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லே இருந்தார். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன்னு வந்துட்டுருக்காரு. 2 நாள் வெயிட் பண்ணார். என்னாச்சுன்னு கேட்டார். இல்லை ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார். வந்து அந்த யார் ஏமாத்துறான்னு வந்து அவர் 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோடு பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார். ஒரே ஒரு சாத்து. ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாருன்னு ஏமாத்திட்டு போயிருவியா காசேன்னு கேட்டார். அவன் கதர்னாலே மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டேன். டே திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சவன்டா எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன். இது எதோ எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் ஆடினாங்க, எல்லோரும் பாடினாங்க, எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, வசூலாச்சு அந்த காசு எடுத்து கொடுத்தான்றது இல்லை. அவரை தவிர வேறு ஒருத்தருமே அந்த 1 கோடி ரூபாய் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம் அன்னைக்கு. அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ரத்தம் சுண்ட உழைச்சவர் எங்களுடைய கேப்டன். அதை போல் என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பொற்பாதங்களிலும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடிகர் சங்கத்து வளாகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும்.
அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான். அவர் சம்பாரிச்சதில் 90 பங்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு 10% தான் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார். இதை விட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் நமக்கு கிடைக்காது. இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்கள் இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. செல்லுமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை, இந்த புகழுக்கும் ஆசைப்பட போகிறதில்ல. அவரை சுற்றி இருந்த, அவரால் வாழ்ந்த, அவரை ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும். எங்களுக்கு பெருமையாக இருக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும். தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மசக்கரன்னு ஒரு படம், அது நான் கோ டைரக்டரு. விவேக் நானும் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. நாசர் சார் அப்படி தான், நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் ஒரு முறை ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொன்னாப்பில். நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டாங்க. இவர் என்ன சொன்னால், நீ தர்மசக்கரம் ஒர்க் பண்ணுறிய, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதையை போனேன். நான் அதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்த மாதிரி ராவுத்தர் சார்கிட்ட கதை சொல்ல பிடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எது கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்னை டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது. ஆனால் அது சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூர்யா வச்சு பண்ண கதை. அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. அதுமாதிரி விஜயகாந்த் சாரோட நிறைய மரியாதை வானத்தை போல் பண்ணியிருக்கேன். சிவா சாரோடைய ப்ரொடக்ஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன். நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறோம். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரனில் உட்காருவாங்க இப்போல்லாம். ஆனால் அவர் கேரனில் உட்கார மாட்டார். வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார். சுதீஷ் சார் தெரியும். அவரே பிடிச்சிக்கிட்டு போ அப்படி உட்காந்துருப்பார். ஒரு ஸ்டூலில் நிமிர்ந்து உட்காந்துருப்பார். நமக்கே இடுப்பு வலிக்கும். பார்த்தா கூட்டம், சரியான கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் கூட்டம். அவங்க ஆகுன்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கை காட்டுவார், சைலண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும். ஏன்னா அந்த அன்பு. அதே மாதிரி ஷாட் முடிஞ்சோன்னு நேராக போய் அவங்ககிட்ட என்ன விசாரித்து எந்த ரசிகர் பண்ணுற என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்கள வேண்டி செஞ்சுருவார். அப்படி ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் இதுதான், கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னேன். எதுக்கு வரேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம்ல, எம்ஜிஆர் ஆரம்பிங்க நான் வர முடியல, நான் ஆர்டிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் அதனால் வந்துடுறேன். ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க, அடுத்த கட்சி தயாரிப்பாளரோ டைரக்டரோ உன்னை போட தயங்குவாங்க. அதில் நீ வர வேணாம், நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம், நீ வேலையை பாரு, நிறைய படம் நடிச்சிட்ருக்கிற, உன் தொழிலை இது கெடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோ சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவர் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி சொல்ல நல்ல மனிதர். அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால் அவரை எத்தனை முறை யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம், இமயம் போல் பாராட்டலாம். அதனால தான் வானத்தை போல் ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன். நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அண்ணே இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே நேராக ஆரம்பிச்சுக்கணும், என்ன வேணாம் இது வாப்பார். அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கெல்லாம். இந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன், மற்றவங்களாம் பூடகமாக பதில் சொல்லுவாங்க, இல்லை சூசகமாக. இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன், இவர் தேவராஜ் என்ன கோத்து விட பார்க்குறியா நீ, ஜாகிரதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார். அண்ணே என்னென்ன இப்படி கேட்குறீங்க. அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார். அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தை நினைவேந்தல் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல்ல தலைவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாசர் சார் சரி, கார்த்திக் சரி, விஷால் சரி, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறு கிடச்சிது இல்லையா. அதனால் பூச்சிமுருகன் ஐயா அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.